எடுத்து இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் எடுத்து படிய பார்ப்போம். இங்க 37:34 படிய. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை உயர்த்துவார். கவனிங்க, இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனை உயர்த்தணும்னா ஒரு மனுஷனால முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா ஒரு மனுஷனால முடியாது. நம்ம என்னதான் படிச்சு என்னதான் சம்பாதிச்சு என்னதான் பண்ணாலும் கூட சம்பாதிப்பதற்கு பலனும் படிச்ச படிப்புக்கு உண்டான வேலையை யார் கொடுக்கணும்? கர்த்தர் தான் கொடுக்கணும். மனுஷனால உயர்த்த முடியாது. எந்த மனுஷனும் உயர்த்திக்கவே முடியாது. அப்ப கர்த்தரால மட்டும்தான் ஒரு மனுஷனை உயர்த்த முடியும். இந்த மாதத்துல ஏதோ ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம இந்த நாள கூட ஆண்டவரே உயர்வுகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்ம நிச்சயமாய் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்காக நம்ம செரிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவரே, கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய வேலைகளில எல்லா காரியத்திலும் நீங்க எங்களை உயர்த்த போறீங்கப்பா. ஏதோ ஒரு காரியத்தை இந்த மாதத்துல இருந்து உயர்த்த போறீங்க. அதை நான் விசுவாசிக்கிறேன்பா. இந்த வேலைக்கு நீங்க அநேக உயர்வுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கிங்கிற ஒரு உயர்வு ஆண்டு தரணும்னு சொல்லி ஜெபிக்கலாம். ஒரு நல்ல ஒரு வீடுங்கிற ஒரு அதுக்காக நீங்க செதிக்கலாம். ஒருவேளை வீட்டுல சமாதானத்துக்காக நீங்க செதிக்கலாம். இப்படி அநேக காரியங்கள் இந்த வாழ்க்கையில உயரவே மாட்டேங்குது, நீங்க நிலைமைகள் கீழேயே போயிட்டு இருக்கு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். செய்தி தலைப்பு என்ன? கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்து வாசித்தீங்க, யார் கர்த்தர் உயர்த்துவார் அப்படிங்கிறத நீ பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனமும் 6ஆம் வசனமும். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல 10:6. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். 6 படிக்கிறேன். அதே அதிகாரத்துல 6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எந்த மனுஷன் கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுறானோ அவனை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நமக்கு மேல ஒரு அதிகாரி இருக்காங்கன்னா அந்த அதிகாரிக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலைக்கு பெரிய அதிகாரி இருக்காங்க. அந்த அதிகாரிக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த அதிகாரி வரும்போது செய்வோம், நம்ம கொஞ்சம் தாழ்மையா தான் இருக்கணும். ஒரு வேலைக்கு அவங்கள விட நீங்க படிச்சிருக்கலாம், அவங்கள விட நீங்க அறிவா இருக்கலாம். ஆனா அவங்க இருக்கக்கூடிய பதவி உன்னை விட உயர்ந்த பதவி அப்படின்னா அந்த பதவிக்கு கட்டாயம் நீங்கள் நானும் கனம் கொடுத்தே ஆகணும். அந்த அதிகாரிக்கு முன்னாடி நம்ம தாழ்மைப்படணும். நீங்க அதிகாரிக்கு முன்னாடி தாழ்மைப்படுறோம், கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுறோமா அப்படிங்கிறதா நீ கேள்வி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு முன்னாடி எந்த மனுஷன் தாழ்மைப்படுறானோ அவனை கர்த்தர் உயர்த்திடுவார். ஏன்னா அதிக கிருபை அளிக்கிறார், அதிகமா நம்மளை நேசிக்கிறார், அதிகமா நம்மளை பாதுகாக்கிறார், நமக்கா ஜீவனை கொடுத்தார், உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீ நம்ம ஒரு நிலைமையில உயர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா இந்த உயர்வுக்கு காரணமே கர்த்தர் தான். அல்லேலூயா. சங்கீதக்காரர் உயிர் உள்ளவரும் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த உயர்வு வந்ததுக்கு காரணமானவரை நான் எப்போது மறக்கவே மாட்டேன். இதெல்லாம் இன்னைக்கு பேருக்கு பின்னாடி இத்தனை டிகிரி இருக்குது, என் பேருக்கு பின்னாடி எம்எஸ்சி பிஎட் அப்படின்னு ஒரு டிகிரி இருக்கிறது காரணமே கர்த்தர் தான். அல்லேலூயா. எங்க அம்மா படிக்க வச்சாங்க, நான் படிச்சேன், கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதினேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த உயர்வுக்கு காரணம் கர்த்தர். எவன் ஒருத்தன் நான் இந்த தாழ்மை கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்பட்ட இந்த நிலைமைக்கு வந்தது காரணமே கர்த்தர் தான். கர்த்தருக்கு முன்னாடி நம்ம தாழ்மைப்படணும். அதே நீங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கவனிய, யார் இயேசுவை தேடுறாங்களோ, யார் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கடந்த நாட்கள்ல கேட்டேன், அநேக காரியங்கள் எனக்கு ஏப்ப உயர்வு வரல அப்படின்னும் போது ஆண்டு சொன்னாரு, நீ விசுவாசிக்க வேண்டும். அப்ப நான் உங்களை விசுவாசிக்கிறியாப்பா அப்படின்னு கேட்கிறேன். நீ விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் எப்போதும் உன்னுடைய சூழ்நிலை எல்லாம் தலைகளா இருந்த போது கூட விசுவாசம் எப்பவும் இருக்கணும். அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில அது மறுச்சு போயிருக்கலாம், மனுஷனுடைய பார்வையில அது இல்லாம போயிருக்கலாம், மனுஷனுடைய பார்வையில வருவதற்கு எந்த வழியும் முகாந்திரம் இல்லாம இருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஆண்டு சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அல்லேலூயா. பலன்னா உயர்வு. யார் ஒருத்தர் இயேசு விசுவாசிக்கிறீங்களோ அவங்கள அடுத்த உயர்வு கொண்டு போயிடுவார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து நீ அடுத்த நிலைமை கொண்டு போவீங்கப்பா, என்னால முடியாது, என்னுடைய பலம் முடியாது, என்னுடைய பலமோ என்னோட பராக்கிரமமா இந்த அடுத்த உயர்வு கொண்டு போக முடியாது. நீங்க நினைச்சீங்கன்னா கொண்டு போவீங்க, உமா முடியும் ஆண்டவரே. நான் சொல்றது உமால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்ப யார் ஒருத்தர் கர்த்தரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கு? உயர்வு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 28:25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு செழிப்புங்கிற உயர்வு கட்டாயம் இருக்கும். அல்லேலூயா. முதலாவது கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படக்கூடியவங்களுக்கு தான் உயர்வு வரும். இரண்டாவது சொன்னேன், கர்த்தரை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பலன் அளிப்பார். மூன்றாவது சொன்னேன், கர்த்தரை யார் நம்புறாங்களோ அவங்க செழிப்பார்கள். நம்ம எப்ப கர்த்தரை நம்புவோம் தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஒரு நெருக்கடி வரும் போல இயேசுவை நம்புவோம். பாத்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு இயேசுவை நம்பும் பொழுது கர்த்தரை எப்ப நம்புவோம் அப்படின்னா, ஒரு பிரச்சனையில, ஒரு வியாதியில, ஒரு நெருக்கடியில, ஏதாவது ஒரு தேவையில, அப்படிதான் கர்த்தரை நம்பி விடையாடுவோம். நம்ம அந்த நம்பிக்கை நமக்கு எதை நம்பி போறோமோ அதை கர்த்தர் செஞ்சுட்டா அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்ன இருக்காது? அவனை நம்பவும் மாட்டோம், எதையும் விசுவாசிக்கவும் மாட்டோம், அவன் மாதிரி தாழ்மைப்படவும் மாட்டோம். அப்ப யார் ஒருத்தரை எப்போதுமே கர்த்தரை நம்பணும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பணும், உயர்ந்தாலும் நம்பணும், தாழ்ந்தாலும் நம்பணும். அவங்க வாழ்க்கை என்ன இருக்குது? செழிப்புங்கிற உயர்வு நிச்சயமா இருக்கிறது. சரி, அதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பெயரில் ஆணையிட்டேன் என்று. ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வார்த்தை, ஆண்டவர் ஆபிரகாமுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார். நான் பிள்ளைய கூட பார்க்காம 25 ஆண்டுகள் கழிச்சு தான் பிள்ளை பிறந்துச்சு. நீங்க அப்படி உங்க பிள்ளைகளை ஆண்டவர் இன்னைக்கு ஓடிட்டு சபையை விட்டு போவீங்களா? நீங்க உங்க பிள்ளைங்க மேல வீட்டுக்கு கூட்டி போகாதீங்க. ஆண்டவர் சொல்ற பிள்ளைய ஆளுங்க விட்டு போங்க, இங்கே பணிவை செஞ்சுட்டு இங்கே நான் முன்ன சாப்பாடு தரேன், இங்கே பிள்ளை விட்டா விடுவீங்களா? நீங்க என் பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு போவேன், நான் எங்க விட்டு போவேன், என் பிள்ளை என் கூடயே இருக்கணும், அப்படிதான் நினைப்போம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 25 வருஷம் கழிச்சு கொடுத்த குழந்தைய ஆண்டு சொன்ன நீ பலியிடு அப்படிங்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு யார் ஒருத்தர் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படினாங்களோ அவங்களுக்கு தான் உயர்வு. இல்லையா? சும்மா ஆண்டவர் கர்த்தர்களை உயர்த்துவார், சும்மா உயர்த்த மாட்டார். சில காரியங்களை அவங்க நமக்கு முன்னாடி ஆண்டவர் இருப்பார். யார் ஒருத்தர் ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார்கள், அதனால சகல பூமிகளை சகல ஜனங்களை பார்த்திலும் ஆபிரகாம கர்த்தர் உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. அப்ப முதலாவது கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படணும், கர்த்தர் உயர்த்துவாரு. அவர் கர்த்தர் விசுவாசிக்கிறவனுக்கு அவர் பலன் அளிப்பாரு. மூன்றாவது சொன்ன கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பாங்கிற உயர்வு. நான்காவது சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்து 4வது காரியம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார். நினைச்சு பாருங்க, சிறியவனை புழுதியிலிருந்து கர்த்தர் எடுக்கிறார். நான் ஒரு சிறியவன் ஆண்டவரே, இன்னைக்கு இப்ப ஒரு இடத்துக்கு நான் வருவேன் நினைச்சு கூட நான் பார்க்கல. அப்ப ஆண்டவர் தெரியும் யார் சிறியவன், யார் குப்பையில கிடக்கிறா,
அவங்கதான் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறியவனா நீங்க ஒன்றுமில்லாதவர், சிறியவன் ஆண்டவரே, நான் ஒரு எளியவன் ஆண்டவரே. என்று பாஸ்டருடைய சாட்சியை கேட்டேன். பாஸ்டர் ஆரோன் பாரா, அவர் பாத்தீங்கன்னா அவர் தாய் சந்ததியை பாத்தீங்கன்னா குப்பைதான் பொறுக்குவாங்களாமா. டெல்லியில குப்பை தான் பொறுக்குவாங்க. அப்படி குப்பை பொறுக்கிதான் அவரோட வாழ்க்கை. வீடு பாத்தீங்கன்னா டென்ட் குட்டையை போட்டு இருப்பார், அதுதான் படுத்திருப்பார், குடும்பமா படுத்திருப்பாங்க. இந்த வீட்டுல எந்த குப்பை கிடக்குது, குப்பையில என்ன கிடைக்கும், சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பசிக்காக வேண்டி ஒரு வீட்டுல போய் சாப்பாடு கொடுக்க பசிக்குது அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கேட்டு வாங்கிட்டு பாராமா. இன்னைக்கு நம்ம அப்படி யாரும் கேட்கிறோம், போய் இவங்களோட போய் சாப்பாடு கேட்கிறோமா? அப்படி ஆண்டு வைக்கல. அப்படி ஒரு காலம் ஒரு செருப்பு இருக்குமா, இன்னொரு காலம் வேற செருப்பு இருக்குமா? நல்ல செருப்பு கூட வாங்குவதற்கு வழி இல்லை. அப்படி குப்பை பொறுக்கி அது வரக்கூடிய காசுல அப்பா குடிப்பாராமா, குடிச்சுக்க அம்மா போய் அடிப்பாராமா. மொத்தம் 3 பேர் அவங்க சோழ சேர்த்து அப்படி குப்பை பொறுக்கி தான் வாழ்ந்தாரு. நீ அப்படிப்பட்ட பாஸ்டர் அந்த வசனம் அவர் ஆண்டு சொன்னார், சிறியவன குளிரிலிருந்து எளியவன குப்பையிலிருந்து உயர்த்தினாரு, என்னை கத்த செய்தார். அந்த வார்த்தை சொல்லி உயர்த்தினாரு. அத தாய் உருவாகும் முன்னே என் பேர் சொல்லி அழைத்தீரையா. அவர் பாட எழுதி உலகம் முழுவதும் இன்னைக்கு ஒரு ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தவருக்கு ஆண்டு உலகம் முழுவதும் போயிட்டு இருக்கிறார். அப்ப யார ஆண்டவர் சிறியவன குளிரிலிருந்து எளியவன குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தினாரு அப்படிங்கிறது அவனுக்குள்ள தாழ்மை இருந்துச்சு, அவனுக்குள்ள கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்துச்சு, அவனுக்குள்ள கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்துச்சு, அவனுக்குள்ள கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படிதல் இருந்துச்சு. இந்த 4 காரியம் இருந்தா மட்டும்தான் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்படி யாருக்குள்ள இந்த 4 காரியம் இருந்துச்சு? வேதத்துல அநேகருக்கு இருந்துச்சு. நீங்க பார்த்து நம்ம ஜெபிச்சு நம்ம முடிக்க போறோம். அடுத்து வாசிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 1 - 13 முடிய வசனங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல 1 - 13 முடிய வசனங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். சவுல இஸ்ரவேல் மேல முதல் ராஜாவா பாத்தீங்கன்னா சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணாரு. ஆனா ராஜாவா இருக்கிறாரு சவுல். ஆனா கர்த்தருடைய பார்வையில கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியில. கர்த்தர் இந்த காரியம் செய்ய வேண்டாம் சொன்னாரு, அந்த காரியத்தை அவர் செய்தார். கீழ்ப்படியாதனால சவுல ஆண்டவர் புறக்கணித்தார். அவ புறக்கணித்துட்டு ஆண்டவர் சாமுவேல் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை இது. நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். கவனிங்க, ஈசாயோடைய பிள்ளை எத்தனை பேர் தெரியும் உங்களுக்கு? ஈசாயோட பிள்ளை எத்தனை பேர்? ஈசாயோட பிள்ளை மொத்தம் 8 பேர். 8 பேரை ஒருத்தனை ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணுவேன் சொல்லி சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இஸ்ரவேல்ல ராஜாவா சவுல் இருக்கிறாரு. ஆனா சவுல் இதோட வார்த்தை கீழ்ப்படியில, அதனால சவுலை புறக்கணித்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சாமுவேல் கூட இந்த வார்த்தையை சொல்றார். ஒரு கொம்புல தைலம் உயர்ந்த ஒரு பொருள், ஒரு தைலம், அதை எடுத்துட்டு நீ வா, நான் அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஈசாயோட பிள்ளைங்க ஒருத்தர் அபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லி ராஜாவாக அப்ப சொல்லி கடந்து போறாரு. படிங்களே, அதற்கு சாமுவேல் நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போடுவானே என்றார். ஏன் கொண்டு போடுவாரா அப்படின்னா, ஆல்ரெடி இஸ்ரவேல் மேல சவுல் ராஜாவா இருக்கிறார். தேவன் தான் சவுலை புறக்கணித்தார் தவிர்த்து சவுலுக்குள்ள நான் ராஜாங்க என்ன இருந்துச்சு. நீங்க அநேகருக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? நான் பெரிய ஆள் அப்படிங்கிற என்ன இருக்குது, நான் பெரியவன் அப்படிங்கிற என்ன யாருக்குள்ள இருக்குதோ அவளை கர்த்தர் ஒரு நாள் உயர்த்த மாட்டார். ஒரு நாள் கர்த்தர் உயர்த்தவே மாட்டார். அவன் கீழே தள்ளிடுற ஆண்டவர். நமக்குள்ள நம்ம பெரிய எண்ணம், நான் பெரிய ஆள், பெரிய லெவல்ல இருக்கிறேன், பெரிய நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ள என்ன வருது அப்படின்னா, வாய்வி சொல்லுது அவனுக்கு கர்த்தர் ஏற்றுனாரு. பெருமையில கர்த்தர் ஏற்று நின்றுவார். பெருமை யாருல இருக்குதோ அவங்க கர்த்தர் ஏற்று நிற்பார். அவங்களை பூமியில மாத்திரம் இல்ல பரலோகத்திலே தெரியாது சொல்லிடுவார் ஆண்டவர். அவங்களை யாருமே தெரியாது சொல்லிட்டு ஆண்டவர் அழைக்கிறவர். கவனிங்க, படிங்க
கர்த்தர் நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. ஒரு பலியிடுவதற்கு ஒரு காளையை கொண்டு போய் ஈசாய பலியிடுவதற்கு வான்னு சொல்லி அழைச்சிட்டு நீ கடந்து போன்னு சொல்றாரு ஆண்டவர் சாமுவேல் இடத்துல. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கவனிங்க, நான் அந்த 8 பேரை யார் சொல்லணும் அவங்கள நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் கூட அநேக காரியத்துல இன்னைக்கு அற்பமா என்ன பண்றீங்க? படிக்கல, கீழே படிங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லெகேமுக்கு போனார். சாமுவேல் கடந்து போறாரு. அப்பொழுது ஊரின் மூப்பர் கத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன் சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். கவனிங்க, சாமுவேலை பார்த்து பயப்படுறாங்க. என்ன சமாதானம் தான், என் கூட பலியிடுவதற்கு வந்திருக்கிறேன், என் கூட நீங்க வாங்கன்னு சொல்றாரு. மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். கவனிங்க, ஈசாயையும் அவர் பிள்ளைகளையும் பெரிய ஒரு பலி செலுத்துறாங்க. பலி செலுத்தி பலி சாப்பிடுவதற்கு அழைக்கிறாங்க. அப்ப ஈசாயா பிள்ளைகளும் அந்த விருந்துக்கு கலந்து போறாங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாகும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். சாமுவேலுக்கு பார்த்தோன்னே இவன் தான் ராஜாவா இவன் நினைக்கிறான். இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மதான் நினைச்சுக்கிறோம். சில காரியங்களை நம்மதான் நினைச்சு போனே பிள்ளை உயர்வா இருக்கும், இந்த காரியம் செஞ்சு இந்த படிப்பு படிச்சா என் பிள்ளை நல்லா படிச்சு மேல வந்துடும், இந்த வேலை செய்தா என் பிள்ளை உயர்ந்து வந்துடும் அப்படின்னு நம்ம சில காரியங்கள் நம்மளா முடிவெடுத்து நம்மளா போறதுனாலதான் அதே பிள்ளைகளே எதுல உயர்வு வரும் நீங்க அனுப்புறீங்களோ அந்த பிள்ளைங்க குறைவோடு கூட இருக்கிறாங்க. அல்லேலூயா. அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லாம சில காரியங்கள் நம்ம செய்யறதுனாலதான் வாழ்க்கையில நீங்க மேலாக முடியல, கீழே போயிட்டே இருக்கிறீங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீ கீழாம மேலாக வசனம் சொல்லுது, நீ வாழாக்காம தலையாக்குன்னு சொல்றாரு. அவர் சொல்றத கீழ்படிஞ்சா மட்டும்தான் உயர்வு. நீ கீழ்படின்னு வச்சுக்க உயர்வு இருக்காது, நம்ம கீழே போயிட்டே இருப்போம். சாமுவேலை பார்த்தவே முடிவு பண்றான், இவன் தான் ஆண்டவரே, இவன் தான் நீ ராஜாவா அபிஷேகம் பண்ணக்கூடிய மனுஷன், இவன் நினைக்கிறான். நானும் சொல்றாரு, நீ அவன் முகத்தை பார்க்க, ஆண்டு சொல்றாரு அவன் சரீர வளர்ச்சி அவன் பார்க்காத அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. படிக்கலே. கர்த்தர் சாமுவேலை நோக்கி என்னுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை பார்க்கிறார், முகத்தை பார்க்கறது இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷன் நம்மகிட்ட பழகும் பொழுது நல்ல உடை உடுத்திருக்கானா, நல்ல வீடு இருக்குதா, நல்ல வசதி இருக்கானா, இவனால் நமக்கு ஒரு ஆதாயம் இருக்கா, அப்படிதான் பார்த்து மனுஷன் பழகுறான். அல்லேலூயா. அப்படித்தான் பார்த்து மனுஷன் பழகுறான். ஆனா கர்த்தர் பழகுறதே கிடையாது. அப்ப ஆண்டவர் பார்த்து ஒரு மனுஷன் உயர்த்தணும்னு முடிவு பண்றாங்க. தேவ பிள்ளைகளே, ஆனா நிச்சயமா அவனுடைய விசுவாசம், அவனுடைய தாழ்மை, அவனுடைய நம்பிக்கை, இதை பார்த்தான் அவன் உயர்த்துவார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை என் மேல விசுவாசமா இருக்கானா, எந்த சூழ்நிலை என் மேல எனக்கு தாழ்மையா இருக்கானா, எந்த சூழ்நிலையும் அவன் என்னை விட்டு விலகாம இருக்கிறானா, அதை பார்த்து ஆண்டவனை உயர்த்துவார். அல்லேலூயா. படியுமா. அப்பொழுது ஈசாய் அபிதாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாவுடைய பிள்ளைய சாமுவேலுக்கு அனுப்புறாங்க. சாமுவேல் ஆண்டு சொல்றாரு, இவனையும் ராஜாவை தெரிந்து கொள்ள அப்படின்னு சொல்றாரு.
ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான். அவர் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கவனிங்க, 7 பேரை சாமுவேல்கிட்ட ஈசாய் அனுப்புறாரு. 7 பிள்ளைகளை 7 பசங்க அனுப்புறாரு. அவங்க நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. நம்ம நிலைமையை வச்சுதான் மனுஷன் நம்ம எடை போடுவான். அல்லேலூயா. நம்ம நிலைமையை வச்சுதான் மனுஷன் நம்ம எடை போடுவான். நீ என்ன நிலைமையில் இருந்தாலும் தேவன் எடை போடாத இருக்காரு. அல்லேலூயா. நீ என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி, உன்னை எடையே போட மாட்டார். ஏன்னா நீ அவரோட பிள்ளை. அல்லேலூயா. நம்ம நல்ல நிலைமையில இருந்தா 10 20 வரும். இது பெரிய ஒரு கவர்மெண்ட் அதிகாரி வச்சுக்கு அதிகாரி தேடி வருவாங்க. ஏன்னா அவங்க அதிகாரியா இருக்கிறாங்க, ஏதாவது செய்வாங்க. ஏற்படுகளே, இன்னைக்கு அனைவரும் பாத்தீங்கன்னா பணத்துக்காக பதவிக்காக தான் மனுஷனை பார்த்து ஓடி பழகிட்டு இருக்கிறான். இப்ப ஈசாய் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய 7 பேரை கொண்டு வந்து நிறுத்தின சாமுவேலுக்கு முன்னாடி அந்த 7 பேரை ஆண்டு தெரிந்து கொள்ளல. ஒருத்த மாத்திரம் வரல. இல்லையா? ஒருத்த மாத்திரம் வரல. அப்ப அது சாமுவேல கேட்கிறார், ஈசாய் பிள்ளைங்க இவ்வளவுதானா, 7 பேர் தானா அப்படின்னு கேட்கிறேன். அடுத்து படிங்களே, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். ஈசாயை சாமுவேல் கேட்டாரு. அதற்கு அவர் இன்னும் எல்லோருக்கும் இளைய ஒருவன் இருக்கிறான். எல்லாரும் காட்டுல கடைசி குட்டி ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். கவனிங்க, அவன் செய்யறான், ஆடு மேய்க்கிறான். கடைசியா இருக்கிறாயா? இவங்க எல்லாம் ராணுவத்துல சவுலோட ராணுவத்துல நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்த மாத்திரம் இருக்கிறான், ஆடு வச்சுக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப பைபிள் சொல்லு தாவீது அப்படின்னா பேர் அர்த்தம் அப்படின்னா அன்பு உள்ளவன் அர்த்தம். அல்லேலூயா. தாவீது பேர் என்ன? அவன் தாவீதுன்னா பேர் அர்த்தம்னா அன்பு உள்ளவன், பிரியமானவன் அப்படின்னு அர்த்தம். பைபிள்ல தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் யார் தெரியுமா உங்களுக்கு? தாவீது மட்டும்தான். அல்லேலூயா. பைபிள் ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு தாவீதை மட்டும்தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார். உங்களையே பார்த்து ஆண்டு சொல்ல முடியுமா? அந்த தேவனுடைய கர்த்தர் எழுதிக்கு ஏற்றவர்கள் அப்படின்னு நானும் சொல்ல முடியுமா? பைபிள்ல தேவனுடைய எழுதிக்கு ஏற்றவர்கள் சொல்லப்பட்ட ஒரே ஒரு நபர் யாரு? தாவீது மட்டும்தான். ஆனா தன்னுடைய அப்பா எழுதிக்கு அவன் ஏற்றவனா இல்லை. அற்பமா எண்ணப்பட்டு அவன் ஆள் வச்சுக்கிட்டு இருக்காயா? அவன் வனாந்தரத்துல அவன் ஆள் வைக்கிறான். அந்த விருந்துக்கு கூட அவன் அழைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஒரு வீட்டுல பங்கன் நடக்குங்கயா, இந்த பங்கனை கூப்பிட மாட்டாங்க. என்ன? ஏன்னா ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், வறுமையில் இருக்கிறேன், என் நிலவ தலைகீழ புரட்டப்பட்டிருக்குது, என்னை கூப்பிட மாட்டாங்க. முன்பொரு காலத்திலே நான் தான் முன்னாடி நிற்பேன், என்னை வச்சுதான் எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு என்னை கூப்பிடவும் மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க, மதிக்கவும் மாட்டாங்க. ஏன் நிலைமை நீ எப்படி இருக்குது? ரொம்ப கீழே இருக்குது. ஆனா நீங்க நினைச்சுக்கீங்க, உங்க நிலைமை கர்த்தருடைய பார்வையில நீங்க மேல இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க மேன்மையா இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய மனுஷ பார்வையில் நீங்க கீழே இருக்கீங்க. யார் எந்த மனுஷன் நினைக்கிறானோ தேவ பார்வையில் நீங்க மேன்மையானவர்கள் அர்த்தம். அல்லேலூயா. வரக்கூடிய நாட்களை மேன்மையா கொண்டுவார். அல்லேலூயா. எவனை பார்த்து கீழே அற்பம் நினைச்சாலும் அவனுக்கு மேல ஆளை கொண்டுவார். அல்லேலூயா. அவனுக்கு மேல கத்த உயர்த்தி வச்சிருவார். நமக்குள்ள ஆண்டவரை கீழே இருக்க ஆண்டவரே, என் நிலைமை எல்லாம் இப்படியே இருக்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில மேன்மைக்கு வரவே மாட்டேன் இப்படி நீங்க சொல்றது இது அவிசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நமக்கு தாழ்மையா இருக்கப்பா, உண்மை நம்புற ஆண்டவரே. ஆண்டவரே நிச்சயமா எனக்கு மதத்தை உயர்த்துகிறப்பா, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். அப்படி நினைச்சு பாருங்க, ஆண்டவர் நிச்சயமா உயர்த்துவா. ஒன்னாந்திரத்துல தாவீது ஆடு வைக்கிறான். இன்னொருத்தருக்க கடைசியா ஒன்னாந்திரத்தை ஆடு வச்சுக்கிட்டு இருக்கான். அதுதான் அவன் வேலை அப்படின்னு தகப்பா சொல்ற. உடனே கீழே படிங்களே. அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றார். கவனிங்க, சாமுவேல் சொல்றாரு, வனாந்தரத்திற்கா தெரியுமா பையன் தாவீது, அவன் இங்க வர வரைக்கும் இந்த பந்தியில நான் சாப்பிட மாட்டேன், அவன் வந்து வரணும். அவன் குடும்பத்தை ஒதுக்கிட்டாங்க. தேவப்பன் கூட நம்ம வீட்டுல 8 பேர் இல்லப்பா, 7 பேர் இன்னொரு தம்பி இல்லையே,
அப்படின்னு கூட தகப்பனும் ஒதுக்கி வச்சுட்டாங்க, கூட பிறந்தும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அப்ப ஆண்டு பத்தி சாமிகளை சொல்லி அவங்க வர வரைக்கும் சாப்பிட மாட்டேன், அவன் பையனை வர சொல்லி ஈசாய் அப்படி சொல்லி அனுப்புற. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர் இவன் தான் கவனி பிள்ளைகளே, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாருன்னு சொல்லி, மனுஷன் பார்க்கிற மாதிரி கர்த்தர் பார்க்க மாட்டாரு. நம்ம யார் அற்பம் நினைக்கிறோமோ அவன் தான் ஆண்டவர் அற்புதமா மாத்திடுவார். அல்லேலூயா. எவன் ஒண்ணுன்னு நினைக்கிறானோ அவன் தான் எது இல்லையோ கொடுத்து அவனை உயர்த்திடுவார். அப்ப ஒதுக்கப்பட்ட தயவு சொல்றது, ஒதுக்கப்பட்ட கல்லுதான் மூளைக்கு தலைக்கல்லாம். இன்னைக்கு அற்பமா தாவித போல இன்னைக்கு ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆண்டு சொல்றாரு, உங்களை தான் கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உங்களை மட்டும்தான் கர்த்தர் உயர்த்துவார். இப்ப தாவீதுக்கு நடக்கக்கூடிய சம்பவமே தெரியாது. வீட்டுல விருது நடக்குது, பழி செலுத்தி சாப்பாடு போடுறாங்க, எதுவுமே தாவீதுக்கு தெரியாது. அவன் ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான் பல நேரத்துல. தாவீது நல்லா பாடக்கூடிய மனுஷன், நல்லா ஆரம்பிக்கக்கூடிய மனுஷனா இருந்தான், கர்த்தர் விதத்துக்கு ஏற்றதா இருந்தான். கோலியாத்த தாவீது கொண்டு ஆண்டவர் வீழ்த்தினார். அது மாத்திரம் இல்ல, இதோடைய குலத்துல தாவீது பத்தினா பிறந்தான். அது மாத்திரம் இல்ல, ஸ்தோத்திரம், 15 வயசு என்னமோதான் தாவீது ஆண்டவர் சாமுவேல் மூலமா அபிஷேகம் பண்றார். சவுல் ராஜாவா இருக்கிறாரு. ராஜாவா இருந்தும் தேவன் ராஜாவா, இஸ்ரவேல் ராஜா 2வது ராஜாவா அபிஷேகம் பண்றார், பிறந்தார். அல்லேலூயா. பெரிய ஒரு சாட்சி, பெரிய காரியம். இப்ப தாவீதை கொல்வதற்கு சவுல் தன்னுடைய மகளை கொடுத்தான். கொடுத்து கூட தாவீதை கொல்வதற்கு சவுல் எத்தனை பண்ண 18 முறை கொல்வதற்கு முயற்சி பண்ணான். 18 முறை தாவீதை கொல்ல சவுல் முயற்சி பண்ணான். 2 முறை கொல்வதற்கு தாவீதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனால் தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி 2 முறையை கொல்லல. இதுதான் தாழ்மை, இதுதான் விசுவாசம், இதுதான் கர்த்தர் நம்பக்கூடிய காரியம். அப்ப ஆண்டவர் தாவீத உடனே இவன் தான் சொல்லி நான் தயக்குப்பை எடுத்து தாவீது மேல ஊத்தி தாவீதை இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவா கர்த்தர் சாமுவேல் மூலமா அபிஷேகம் பண்ணார். யாரும் எழுதி நிற்போமா? யாரும் எழுந்து நின்று, ஆவியானவரே, ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது வனாந்தரத்துல ஆடுகளுக்கு பின்னாக அலைந்தவன ஆண்டவர் சாமுவேல் மூலமா அபிஷேகம் செய்து இஸ்ரவேல் தேசத்துக்கு 2வது ராஜாவா அபிஷேகம் செய்தாரப்பா. ஒரு சிறியவனை கர்த்தர் ஆண்டவரே புலிமையிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தினாரப்பா. தாவீதுக்குள்ள இருந்த குணங்கள் ஆண்டவரே, தாழ்மையா இருந்த தேவனுக்கு முன்னாடி, அதனால அவர் ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணார். கர்த்தருக்கு முன்னாடி விசுவாசம் உள்ள மனுஷனாய் இருந்தார். கர்த்தர் அவனை தாவீது ராஜாவை வைத்தினார். ஒரு பாவம் செய்திடா தன் பாவத்தை உணர்ந்தவனாய் இருந்தான், கர்த்தர் அவனை உயர்த்தினார். அதே போல கர்த்தர் எந்த சூழ்நிலையில் நம்பக்கூடிய மனுஷனாய் இருந்தான், தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். அதே போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான், கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மார்ச் மாசத்துல உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு வரணும்னா தேவ பிள்ளைகள் நீங்க செய்ய வேண்டியது, இன்னைக்கு தாவீதோட தகப்பனார் சகோதர கூட பிறந்த அண்ணன்மார்கள் எல்லாருமே அற்பமாய் நினைத்தார்கள். வீட்டுல ஒரு பெரிய ஒரு விழா நடக்குது, பெரிய ஒரு பங்கன் நடக்குது. அந்த பங்கன்ல அற்பமாய் எண்ணப்பட்டு ஆடுகளுக்கு பின்னாடி வனாந்தரத்துல இருக்கிறவ வரணுமா நினைத்த மனிதர்கள் முன்னாடி தேவன் தாவீதை சாமுவேல் இடத்துல, சாமுவேல் மூலியமா ஈசா இவருடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா? தேவ பிள்ளைகளே, அவன் வனாந்தரத்துல இருக்கிறாயா? அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்கு வனாந்தரமா இருக்கலாம். இன்னைக்கு அலைந்து தெரிந்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அழுகையோடு போய் இந்த வார்த்தையை கேட்கலாம். நான் ராத்திரி எல்லாம் அழுதுட்டு தான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாங்கப்பா, இப்படி எல்லாம் குறை சொல்றாங்களே, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல, நல்ல ஒரு வஸ்திரம் வாங்க முடியல, நல்ல ஒரு வாழ்வாதாரங்கள் வாழ்க்கையில இல்ல. நான் எவ்வளவு வசதியாய் வாழ்ந்தவள், எவ்வளவு வசதியாய் இருந்தவள்,
கனம் பெற்றவளா இருந்தேன், இன்னைக்கு கனவீனமானவளா இருக்கிறேன். காரணம் வனாந்திரத்துல இருக்க ஆண்டவரே, வனாந்திரத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில தான் என்னோட வாழ்க்கை இன்னைக்கு இருக்குது. தேவப்பிள்ளைகளே, மனுஷன் பார்க்கிற நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களோட இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். மகளே மகனே, ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை போல நீங்க அற்பமா என்ன பண்றீங்களா? தாவீதை போல நீங்க ஒதுக்கப்பட்ட பிள்ளைகளா இன்னைக்கு இருக்கீங்களா? தாவீதை போல ஒடுக்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கீங்களா? ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மையா இருங்க, கர்த்தர் மேல விசுவாசமா இருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்திருங்க, கர்த்தரையே சார்ந்திருங்க. வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும், வாழ்க்கையில உயர்வு உண்டாகும்.